எங்களோடு கூட பாடுபடுகிறவர்களாய் இருப்பது போல என்ன போட்டிருக்கு? எங்களோடு கூட பாடுகளை பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள். ரெண்டுமே நடக்குது கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கையில். பவுல் சொல்கிறார் இந்த கொரிந்திய சபையில் 2 கொரிந்தியரில் சொல்கிறார். 2ஆம் முறையாக கடிதம் எழுதுகிறார். அப்போ சொல்கிறார், கஷ்டமும் எங்களோட படுறீங்க, ஆறுதலும் எங்களால் ஆறுதலும் அடைகிறீங்க அப்படின்னு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பலவிதமான சந்தேகங்கள், நிறைய அறிவியல் பூர்வமான சந்தேகங்கள் நடந்துக்கிட்டே வரும். ஏன்னா நமக்கு அறிவு வந்துடும். அறிவு வந்தோடனே சந்தேகம் வரும். இது மாதிரிலாம் கடவுளை கும்பிட்றீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா? உண்மையோடையே கடவுளை எங்கன்னா யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த உலகத்தில் எவனாவது கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு இயேசுக்கிட்ட போய் கேட்டாங்க. இயேசு என்ன சொன்னார்? பிதாவை ஒருவனும் ஒரு காலத்திலும் கண்டதில்லை. பிதாவை ஒருவனும் ஒரு காலத்திலும் கண்டதில்லை. யாருமே பிதாவை பார்த்ததே கிடையாது. பரமாத்மா கண்டதில்லை. நம்ம மோடி சொன்னார்ல, நான் தான் பரமாத்மான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. திடீர்னு நான் தாய் தகப்பனுக்கு பிறந்த மாதிரி எனக்கு தோணலை, நான் தான் வானத்துலேருந்து வந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னார். இது மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏற்கனவே சொன்னாங்க. கடவுளை யாராவது பார்த்துறீங்களா கேட்டால் கடவுளை யாருமே பார்க்கலைங்க. அப்புறம் என்னதுக்கா கடவுளை நம்பிக்கிட்டு இருக்க? அப்போ படிப்பு படிச்சிருக்கீங்க, ஒரு சிந்தனை அறிவு வேண்டாம்? கடவுள்னு டெய்லி பைபிள் எடுத்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். பலவிதமான படிப்புகள், விஞ்ஞான முன்னேற்றங்கள். இன்றைக்கி நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். அப்போ அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம போகும்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவனே ரொம்ப அறிவு பெருத்தவனு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1700களில் புதிய புதிய என்ஜின்கள்லாம் கண்டுபிடிக்கும் போது பயங்கரமான அறிவு ஜீவி வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கடவுளை நம்பாதன்னு பல பேர் சொன்னான். இப்போ 2000 வந்து கம்ப்யூட்டரு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு, கடவுளெலாம் நம்பாதையானா இன்னும் கடவுளை நம்பிக்கிட்டு கிடக்காங்க பல பேர். அப்போ எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும்? ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க. காற்று அடிக்குது அப்படின்னா எங்கிட்ட இருந்து அடிக்குது அப்படின்னு கேட்டால், யோ காற்று அடிக்க மேலே அடித்தாதான் ஏன் தெரியும், எங்கே காட்டு பார்ப்போம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? காற்று மேலே அடித்தாதான் ஏன் தெரியும் அப்படின்னு. நம்ம மேலே காற்று அடித்தா தானே தெரியும். காற்றை காட்டுன்னா எங்கிட்டு போய் காட்டுறது? ஒரு பழம், நல்ல சுவையான பழம், சுவையான பழம்னு காட்டு எனக்கு அப்படின்னா அது சுவைத்து பார்த்தா தான் தெரியும்.